Example 5.22 find the foci vertices and length of the major and minor axis of the conic. ஓகேவா? சரி, என்ன டைப் ஆஃப் கோனிக்னு கொடுக்கல, புரியுதுங்களா? இதில் எலிப்ஸா இல்லை ஹைப்பர், இதில் கண்டிப்பாக எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர் ரெண்டு டைம் வந்துருச்சு. கண்டிப்பாக வந்து எலிப்ஸாக இருக்குன்னா ஹைப்பர்போலாக இருக்கும். பேரபோலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்கொயர் டைம் மட்டும் வந்தால் தான் பேரபோலாவாக இருக்கும். இதை எலிப்ஸாக இருக்குன்னா ஹைப்பர்போலாவாக இருக்கும். இப்போ எலிப்ஸா அண்ட் ஹைப்பர்போலாங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு போகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 4x² ஓகேவா, 13y ஸ்கொயர் 40x மைனஸ் 288y ப்ளஸ் 532 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த x² முன்னாடி இந்த டேம் இருக்கக்கூடாது. ஓகே, எந்த ஒரு கோஎஃபிஷியன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த கோஎஃபிஷியன்ஸை வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிக்கிறோம். ஓகே, எக்ஸ் இதை எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, அடுத்து ஒய் எழுதிக்கிறோம். அப்புறம் கான்ஸ்டன்ட். ஓகே, 4x² ப்ளஸ் 40x எழுதிட்டோம். ஓகேவா, 30y² 288y 532 கான்ஸ்டன்ட் எழுதிட்டோம். இப்போ இந்த 4 எதுவுமே இருக்கக்கூடாதுங்க, கான்ஸ்டன்ட்ஸ் எதுவுமே கோஎஃபிஷியன்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்னா 4 வெளியே எடுத்து காமனாக. ஸோ x² ப்ளஸ் 4 எடுத்துகிட்டா 10x ப்ளஸ் 36 எடுக்கிறோம். y² மைனஸ் 8y. ஓகே, 36 × 8 இஸ் 288 ப்ளஸ் 532 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இடத்துல மட்டும் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 10xன்னு இருக்குது. ஓகே, 10 என்ன சொல்லியிருக்கேன், 10/2ன்னு சொல்லியிருக்குன்னா 5 வரும். இந்த 5 வந்து என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணாலும் 25 வருமா? அவ்வளோதான். x² ப்ளஸ் 10x. ஓகே, 10x தான் வருங்க. ஓகேவா, இது 10x, இது மாறக்கூடாது. ப்ளஸ் 25 மைனஸ் 25. புரியுதா? 10/2ல் 5 வரும், ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ அந்த ப்ளஸ் 25 மைனஸ் 20. இங்கே வந்து 8 வந்திருக்கா, 8/2. 8/2னா 4 வரும். 4 ஸ்கொயர் பண்ணால் என்னது, 16 வரும். ஓகேங்களா, 36 இன்ட்டு y² மைனஸ் 8y அப்படியே தான் வரும். ப்ளஸ் 16 மைனஸ் 16 வந்துருச்சா, 16 வந்து 16 ப்ளஸ் 532. இதுதான் வந்து ஷார்ட்கட். ஓகே, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். /2 போடுறோம், அது ஸ்கொயர் பண்ணால் அந்த டைம் தான் எழுதுறோம். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணலாம், நம்ம யோசிச்சு பண்ணணும். இதுதான் சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற ஸ்டெப்ஸு இங்கே. ஸோ 4 இன்ட்டு இந்த /2 போடுறீங்களா, இந்த 5 வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த 5 4 இதுதான் இங்கே வரும். ஓகே, இங்கே வந்து ப்ளஸ் வந்திருக்கு, ப்ளஸ் 3 ப்ளஸ் வந்துருச்சு. அப்படின்னா வந்து x + 5 ஹோல் ஸ்கொயர். இந்த 5 இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த 5 4 அதுதான் இங்கே வரும் இந்த இடத்த. ஸோ x + 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 25 36. இங்கே மைனஸ் வந்துருச்சு, அப்படின்னா y - 4ன்னு வந்துடும். புரியுங்களா? ஈக்குவேஷன் வந்து a + b a - b ஹோல் ஸ்கொயர் தான். y - 4 ஹோல் வந்துருச்சா, y - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 16 வந்துடும், மைனஸ் 16 தனியாக வந்துடும், ப்ளஸ் 532 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 4 இன்ட்டு x + 5 ஹோல் ஸ்கொயர், 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம், 100. 36 y - 4 ஹோல் ஸ்கொயர், 36 உள்ள மல்டிப்ளை 576 ப்ளஸ் 532 இஸ் ஈக்குவல் டு 0. 4 இன்ட்டு x + 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 36 இன்ட்டு y - 4 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 576 ப்ளஸ் 100 மைனஸ் 532. ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடும். ஒரு கான்ஸ்டன்ட், இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, 3 கான்ஸ்டன்ட்ஸ். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 3 கான்ஸ்டன்ட் வந்துருங்க, எல்லா ப்ராப்ளத்தையும் பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லாக. ஸோ என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வந்து இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 144 வந்துருக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்ஸ் வந்து வரக்கூடாது நம்மளுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 144 கீழே கொண்டாடுறீங்க. ஸோ என்ன வரும், x + 5 ஹோல் ஸ்கொயர் / 36. ஸோ 4 இன்ட்டு 36 இஸ் 144. 4 ஓகேவா. ஸோ y - 4 ஹோல் ஸ்கொயர் / 4 1 and 4 வந்தால் 36 இருக்கணும், 4 வந்துடும். சி ஈக்குவல் டு 1. இப்போ வந்துருச்சா, இந்த இடத்துல வந்து மைனஸ் வரும், ஃபார்முலாவில் வந்து மைனஸ் ஃபார்முலா x - h ஹோல் ஸ்கொயர் / a² ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் b² இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்மேட் கொண்டாந்துடுமா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கொண்டாந்துட்டுனா ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிட்டு போகலாம். சென்டர் வந்து என்னது, h, k. ஸோ இங்கே ப்ளஸ் வந்திருக்கு அப்படின்னா என்னது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் வந்தால் தான் இங்கே ப்ளஸ் வரும், கரெக்டாக. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் கொடுத்துருவோம் ஆன்சர். அப்படின்னா இந்த 2 மைனஸ் இருந்தால் தான் இங்கே ப்ளஸ் வரும். ஸோ அப்போ என்னது, சென்டர் -5. இங்கே வந்து என்னது மைனஸ் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ +4, ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே +4 போட்டால் +4 வந்துடும். புரியுதுங்களா? இங்கே -5 மைனஸ் ஆஃப் -5. ஸோ அப்படின்னா ப்ளஸ் வந்துடும். ஸோ ஓகே, அந்த +5 தான் இங்கே வந்திருக்கு. சரிங்களா? அதுதான் -5, 4. ஓகே, மேஜர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்.
லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் என்னது 2a. நம்மளுக்கு தெரியுமா பாருங்கள் 2a. ஸோ ஏ தெரியும் 36. ஏங்கிறது வந்து ஏ ஸ்கொயர் இஸ் 36. ஏங்கிறது 6. 2 into 6 is 12. லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் வந்து மைனர் ஆக்சிஸ் 2b. ஸோ 2 into 2 4 வந்துருக்கா. 2 into 2 is 4. முடிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோக்கே வெர்டிசஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபோக்கே அண்ட் வெர்டிசஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இந்த ஸ்மால் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் இருக்குது பார்த்தீங்களா, இதை சேஞ்ச் பண்ணுறோம். என்ன எப்படி எடுக்கிறோம்னா, இந்த எக்ஸ் ப்ளஸ் 5 வந்து கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ப்ளஸ் 5, கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4 அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் பை 36 ப்ளஸ் கேபிட்டல் ஒய் ஸ்கொயர் பை 4 இஸ் ஈக்குவல் டு 1. எதுக்காக கன்வெர்ட் பண்ணுறோம்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேவா, வெர்டிசஸ் அந்த ஃபோக்கே கண்டுபிடிச்சிட்டு அந்த கேபிட்டல் எக்ஸில் வந்து ஸ்மால் எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸ்மால் எக்ஸ் கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணோம், அந்த கேபிட்டல் எக்ஸ் வேல்யூ கொண்டு போய் இங்கே போட்டோம்னா ஸ்மால் எக்ஸ் வேல்யூ கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5. ஓகேவா, ஸ்மால் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய் ப்ளஸ் 4. ஸோ ஸ்மால் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் கண்டுபிடிச்சி இந்த கேபிட்டல் எக்ஸ் வேல்யூ கொடுத்தோம்னா ஸ்மால் எக்ஸுக்கு கிடச்சிடும். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அப்படியே எடுத்து போடுறீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது, டயக்ராம்லாம் வரைஞ்சி யோசிச்சு போடணும். இதனால் உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி போடலாம். சரி, எக்ஸ் ஸ்கொயர் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் பை 36. ஸோ இப்போ நம்ம வரைகிறது வந்து கேபிட்டல் எக்ஸுக்கும் கேபிட்டல் ஒய்க்கு தான் வரையும். ஓகே, கேபிட்டல் எக்ஸுக்கும் கேபிட்டல் ஒய்க்கு தான் வந்து இந்த டயக்ராம் வரையும். ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் பை 4 இஸ் ஈக்குவல் டு 1, கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் பை 36 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 4 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ஸ் இதுக்கு வெர்டிசஸ் என்ன, a, 0 minus a, 0. So plus or minus a, 0. So plus or minus a na 6, plus or minus 6, 0. So vertices 6, 0 minus 6, 0. Okay, so அதுதான் வந்து வெர்டிசஸ் பாயிண்ட். ஓகே, ஏ வின்னு கொடுக்கலாம், வெர்டிசஸ் கொடுக்கலாம், இல்லை ஏன்னு கொடுக்கலாம், இதான் கொடுத்துக்கலாம் ஒரு சிலர். இதில் வந்து ஏன்னு புக்கிலலாம் ஏன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, நீங்கள் ஏன்னு யூஸ் பண்ணிக்கிங்க, வின்னு கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் மாறக்கூடாது. வி வரனாலும் வெர்டிசஸ் போய் கொடுக்கலாம், புக்கில் முதல்ல ஏன்னு கொடுத்தாலும் நான் ஏ புக்கில் இருக்கிற மாதிரியே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். சரியா, அடுத்தது ஃபோக்கே லென்த். ஃபோக்கே வந்து எஸ்எஸ் டேஸ். ஸோ எஸ்எஸ் டேஸ் அப்படிங்கிறது எஸ் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் சி, 0. கரெக்டாக, இப்போ சி கண்டுபிடிக்கணும். சி கண்டுபிடிக்கணும் ஒரு ஃபார்முலா தெரியும், சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் 36, பி ஸ்கொயர் இஸ் 4. ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 32, c equal to plus or minus 4 into, okay, 4 into root 2. 16 இது வந்து என்ன பண்ணால் 16 into 2னு பிரிக்கலாம். 16 into 2னு பிரிச்சுட்டா 16க்கு வந்து 4 ரூட் எடுத்தால் 2க்கு வந்து root 2 அப்படி வந்துடும். சரியா, ஸோ ஓகே ஃபார் எஸ்க்கு 4 root 2, 0 minus 4 root 2, 0. ஓகே, இதுக்கு வந்து 4 root சி தானே, சி, 0 minus சி, 0 தான் ஓகே. இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு தான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அடுத்தது. அப்போ தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சுது. ஓகேவா, ஸோ இப்போ என்னது கேபிட்டல் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன், கேபிட்டல் எக்ஸ் பிடிச்சிட்டேன். கேபிட்டல் எக்ஸ் வி வெர்டிசஸ் ஏ டேஸ்னு வச்சுக்கோங்க, புக்கில் இருக்க மாதிரி ஒரே நோட்டேஷன் யூஸ் பண்ணி டேஸ், எஸ் டேஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே கண்டுபிடிச்சி தான் இங்கே எழுதியிருக்கிறோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணோம், ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறேன். ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5, கேபிட்டல் ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 4. இப்போ என்ன பண்ணணும், இந்த வெர்டிசஸ் பாயிண்ட் என்னது 6, 0. இந்த 6, 0 ஏ டேஸ். ஓகேவா, 6, 0 கொண்டு போய் என்ன பண்ணணும், 6 கொண்டு போய் போடுறேன். 6 minus 5 is equal to 1. ஓகேவா, y கொண்டு 0. ஸோ 1, 4 இந்த எனது ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் வெர்டிசஸ் பாயிண்ட். அடுத்து ஏ டேஸ் வந்து என்னது -6, இங்கே -6 -7, y வந்து 0 தான், 4 தான் வரும். ஸோ ஓகே பாயிண்ட் வந்து என்னென்னா 4 root 2, 0. இங்கே வந்து 4 root 2 போட்டால் ஆகும் 4 root 2 -5. அதுதான் 4 root 2 -5. y வந்து 0 தான், ஸோ 0 போட்டால் 4. ஓகேவா, அடுத்தது வந்து அது மைனஸ்லாம் வரும், -4 root 2 -5, 4 முடிஞ்சுதா. ஸோ இது அப்படியே வந்து இங்கே அப்படியே எழுதியிருக்கிறேன். இது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு, இது ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஐக்கு. வெர்டிசஸ் இஸ் ஏ டேஸ் இஸ் வந்து 1/4 -11, ஃபோக்கே இஸ் எஸ் வந்து 4 root 2 -4, 4 4 root 2 -5, 4. இதுதான் வந்து ஸ்மால் ஆக்சிஸோடது. நம்ம கேபிட்டல் ஆக்சிஸ்
கன்வெர்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்மால் ஆக்சிஸ்க்கு இந்த ஆன்சரை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகும். கேபிட்டல் எக்ஸஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த கிராஃப் வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு தான் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். ஓகேவா? ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு வரையில கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு வேலையெல்லாம் கண்டுபிடிச்சிடும். அதை அப்படியே ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு கண்டுபிடிச்சோம். லென்த் ஆஃப் மேஜர் எக்ஸ் மைனர் எக்ஸ் மாறாது. 2a இப்படி போட்டாலும் 2a 2b தான் வரும். ஓகேவா? ஸோ அது மாறாது. ஸோ இப்போ வந்து கரெக்டாக கேபிட்டல் எக்ஸ்லேருந்து கேபிட்டல் ஸ்மால் ஒய்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ தான் ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.